கடந்த சில வருடங்களாகவே தமிழக அரசியல் களம் பரபரப்புடைய உச்சமாகவே இருக்கு. காரணம் என்ன என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகராக இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டு அரசியல்ல களமிறங்கிட்டாரு. அவருடைய என்ட்ரி எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு மற்ற கட்சியினர் சொன்னாலுமே தாக்கம் இருக்கத்தானே செய்யுது. சமீபத்துல விஜய் சார் கரூர்ல நடத்திய ரோட் ஷோவுல உயிரிழப்பு ஏற்பட இது குறித்த விவரங்கள் தான் சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமாக உலா வருது. விஜய் சாருடைய தமிழக வெற்றிக் கழக ரோட் ஷோ குறித்து கரு பழனியப்பன் ஒரு கருத்தையுமே வெளியிட்டிருந்தார். அதுல அவர் கூட்டத்துல எவன் எக்கேடு கெட்டா என்ன, நான் பேசிட்டு போயிடுவேன், 41 பேருக்கு வெளிவராதவன் அங்க கட்சியை சேர்ந்த 4 பேரை பிடிச்சதும் 4 நாள் கழிச்சு என்ன வேணா செய்யுங்கன்னு சினிமா டைலாக் பேசுறாரு. மன்னிப்பு கேட்கவே அவர் தயாரா இல்ல. இவரெல்லாம் ஒரு தலைவனா? தலைவனும் முட்டாளா இருக்காரு, தொண்டனுமே அடிமுட்டாளாக இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே காட்டமாக பேசியிருக்கார். சோ இவர் மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த பல பிரபலங்களுமே தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து காட்டமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சினிமா துறையிலும் ஒரு சில பிரபலங்களுமே தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக கரூர் மக்கள் தாவேகா கட்சிக்கு தொடர்ச்சியாக ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. இந்த வேளையில தற்போது நடிகர் அஜித்குமார் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல்களை சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் சென்னை வந்தவுடனேயே தளபதி விஜய் அவர்களையுமே சந்திக்க உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏகே அவர்கள் சமீபத்துல தான் அவருடைய புதிய காரை அறிமுகம் பண்ணாரு. மேலும் பாத்தீங்கன்னா அவருடைய ரேசிங் ஷூட்டையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த புகைப்படங்களுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.